வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் ஒரு பட்ஜெட் விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் மாடலாக நம்ம ரெனால்ட்டில் ட்ரைபர் கார் இருந்துச்சு. ட்ரைபர் கார் இந்தியாவில் லான்ச் ஆகி மேஜர் அப்டேட் எதுவுமே கொடுக்கல. இப்போ ட்ரைபரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6.29 லட்சத்தில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இந்தியாவில் விற்பனைக்கு வந்தாலுமே கூட சில விஷயங்கள் ஒரு 5 திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. இதற்கு முந்தின மாடலில் அந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை இன்னும் கொடுக்கல. எப்போ தான்ப்பா அதை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மிஸ் ஆன ஒரு 5 ஃபீச்சர்ஸ் பற்றியும், இப்போ ஒரு சைடு ரெனால்ட் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு, இன்னொரு புறம் நிசானும் அடுத்த கார் லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களும் ஒரு 6.5 லட்சம் ப்ரைஸில் 7 சீட்டர் மாடலை கூடிய விரைவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வரப்போகிற அப்கமிங் நிசான் எம்பிவி ரக கார் பற்றியும், ஃபைனலாக ஃபோக்ஸ்வாகனில் டைகர் காரில் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரைபர் நமக்கு ஐசி இன்ஜின்லையுமே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்டு சிஎன்ஜி ரெட்ரோ ஃபிட்மெண்ட் கிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபர் மாடலுக்கு கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ரீடிசைன் பண்ணாங்க. அதே மாதிரி கிளாஸ் பிளாக் கலரில் வர மாதிரி கிரில் செட்டப் வருது. எல்இடி ஹெட்லைட்டு டிஆர்எல் இந்த செட்டப்பையும் மாற்றினாங்க. ஃப்ரண்ட்டில் புதிய பம்பர் கொடுத்துருக்காங்க. 15 இன்ச்சில் புதிய வீல் செட்டப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டோன்னா டிவல் டோனில் நமக்கு டேஷ்போர்டு வருது. அதேமாதிரி அப்போல்ஸ்ட்ரி ஆப்ஷனும் நமக்கு மாற்றிருக்காங்க. புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ், ஒரு 5 ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்கன்னா, 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு எல்லா கார்களையுமே அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக இருந்தாலுமே கூட 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் இப்போ சேஃப்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் எவ்வளோ ஏர் பேக் கொடுத்தாங்கன்னா 4 ஏர் பேக் மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் இப்போ 6 ஏர் பேக் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதனால் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆட்டோ எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் முந்தின மாடலில் கிடையாது. முந்தின மாடலில் நமக்கு ஹாலஜனில் ப்ரொஜெக்டர் யூனிட் கொடுத்தாங்க. இப்போ எல்இடியில் ப்ரொஜெக்டர் யூனிட் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஃபங்க்ஷனோட கொடுக்குறாங்க. அதனால் நைட் டைம்லலாம் ஓட்டும் போது நல்ல இலுமினேஷன் இருக்கும். சேஃப்டி வைஸும் இது பெட்டரான ஒரு விஷயம். அடுத்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். மழைத்துளி வருது, லைட்டாக தூறல் பேஞ்சால் கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வைப்பர்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது அந்த ரெயின் சென்சிங், ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர் வசதி பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு நம்மளுடைய கன்வீனியன்ட் மற்றும் கம்ஃபர்டபுளுக்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைவேஸ்லலாம் போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து பெடலில் மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்மூத்தாக ஒரு ரிலாக்ஸ்டாக ரைட் பண்ண முடியும். அந்த ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் வசதியும் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட்டில் நம்ம பார்க்குறோம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கொடுக்கல. அந்த மாதிரி மிஸ் ஆன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் முதலாவதாக அலாய் வீல்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த மாடல் நமக்கு 15 இன்ச்சில் அதுவும் ஃப்ளக்ஸ் வீல் தான் கொடுத்தாங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டாப் வேரியண்ட்டில் கூட அலாய் வீல் கொடுக்கல. அட்லீஸ்ட் சில பேர் அலாய் வீல் எதிர்பார்ப்பாங்க. வண்டிக்கு செம்ம ஸ்டைலிஷாக வந்திருக்கும் அலாய் வீல்ஸு. அப்போ டாப் மாடலில் கூட கொடுக்காம என்டையர் லைனப்லேயே கட் பண்ணியிருக்காங்க அலாய் வீலை. அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட் இப்போ வரக்கூடிய கார்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசதி ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. வென்டிலேஷன் வசதி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட்டில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த வசதியும் கொடுக்கல. அடுத்து மெயினாக கேப்டன் சீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுவுமே கட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 சீட்டர் 7 சீட்டர் மாடலில் வருது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பெஞ்சு சீட்டுக்கு பதிலாக கேப்டன் சீட் செகண்ட் ரோவில் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போக முடியும். கேப்டன் சீட்டு எல்லாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் தேவைப்படுற ஃபேமிலிஸ் கேப்டன் சீட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வயசானவங்களாக இருந்தாங்கன்னா கேப்டன் சீட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஃபீச்சருமே ஒரு டாப் மாடலில் கூட கொடுக்கல. அடுத்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதே 8 இன்ச்சில் தான் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு இன்னுமே டெவலப் பண்ணி நல்லா ஒரு ஸ்டைலிஷாலாம் கொடுக்கல. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசி விஷயமா இருந்தாலுமே எல்லாரும் எதிர்பார்த்த தேவைப்படுற ஒரு விஷயம் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அப்படி இல்லைன்னா இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதே 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் கொடுக்குறாங்க. 71 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 96 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். டர்போ பெட்ரோல் இன்ஜின் யூனிட் கொடுக்கல. ஆனால் கைகர் கார் அது 5 சீட்டர் மாடல் தான். அந்த கார்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜின்
கொடுக்குறாங்க. பட் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட்டில் அந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா, நிசான் வந்து ஒரு புதிய 7 சீட்டர் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோஸு டீசர் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விற்பனைக்கு வந்த ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் அதை பேஸ் பண்ணி தான் நிசானோட எம்பி ரக காரும் இருக்க போகுது. இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான், பெரும்பாலான விஷயங்கள் வந்து சேம் தான். பட் இருந்தாலுமே வந்து நிசான் அப்படிங்கிறப்ப அவங்க அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யூனிக்கான எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஆர்எல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அந்த ஃபோட்டோவில் பார்க்குறப்ப. அதே மாதிரி நமக்கு பம்பர் பொறுத்த வரைக்கும் சி ஷேப்பில் வர மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் சில்வர் ஃபினிஷில் வர மாதிரி தராங்க. ரூஃப் ரெயிலும் வந்து வருது. ஸோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வேறு கார். அதாவது சேம் அப்படியே நம்ம ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி இல்லாமல் டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்திருக்கு. அதேமாதிரி அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. யூனிக்கான ஒரு ஸ்டைலில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட்டில் அலாய் வீல் வந்து கொடுக்கல, பட் நிசான் வந்து அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா சேம் இன்ஜின் தான். நம்ம 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் 71 ஹார்ஸ் பவரையும் 96 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 5 ஸ்பீடு ஏஎம்டியும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மெயினாக பார்த்தோன்னா நிசான் வந்து இந்த காரையுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்டகரியில் தான் கொண்டு வர போகிறாங்க. நம்ம ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விட ஒரு 20,000 30,000 கூடுதல் விலையில் விற்பனைக்கு வரலாம். 6.5 லட்சத்தில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கார் விற்பனைக்கு வரும் பட்சத்தில் நம்ம அந்த 7 சீட்டர் மாடல்களில் இன்னொரு ஆப்ஷன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து Volkswagen டைகனில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இப்போதைக்கு இந்தியன் ரோட்ஸில் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கார் வந்து அடுத்த வருஷம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காரில் இன்ஜினில் பெருசாக வந்து கை வைக்கல, மெக்கானிக்கலாக வந்து கை வைக்காமல் டிசைன் வைஸ் மட்டும் அதேமாதிரி எக்ஸ்டீரியராக சில காஸ்மெட்டிக்கான விஷயங்கள் மட்டும் மாற்ற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைகன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2021 விற்பனைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்தாலுமே கூட பெருசாக வந்து எதுவுமே அப்டேட் பண்ணலை. பட் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பெரிய அப்டேட் டிசைன் வைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் கன்வீனியன்ட்டுக்காகவும் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அடாஸ் டெக்னாலஜி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 320 டிகிரி கேமரா இந்த காரில் வந்து வரப்போகுது. இன்னொரு புறம் டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தாண்டி டிசைன் வைஸ் வந்து ஃப்ரண்ட்டு பம்பரு, கிரில்லு, அலாய் வீல் இதெல்லாமே வந்து புதுசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேபினுமே முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் டச்சில் கேபின் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா 1.0 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும். 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வரும். ரெண்டுலேயுமே நமக்கு வந்து 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க. 7 ஸ்பீடு டிஎஸ்ஜி கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நன்றி.